அதே வேளையில் தங்கள் சொந்த மனத்தையும் தக்க வைத்துக் கொள்கின்றனர். இவர்களின் பெருமை எல்லைக்கு உட்பட்டதா எல்லையற்றதா? இந்த சந்தேகத்திற்கு விடையாக ஒரு வாதம் வருகிறது. அவர்களுடைய பெருமை எல்லையற்றதாகத்தான் இருக்க வேண்டும். ஏனெனில் சாஸ்திரங்கள் தங்களுக்குரிய அரசை அவர்கள் பெறுவார்கள், எல்லா தேவதைகளும் அவர்களை வழிபடுகின்றனர், எல்லா உலகங்களிலும் அவர்களின் ஆசைகள் நிறைவேறுகின்றன என்றே கூறுகின்றன. இதற்கு விடைபோல் வியாசர் உலகை ஆளும் ஆற்றலை தவிர என்று எழுதுகிறார். படைத்தல் முதலிய சக்திகளை தவிர பிற அனிமா முதலிய எல்லா ஆற்றல்களையும் முக்தர்கள் பெறுகிறார்கள். உலகை இயக்கியாளும் தனித்தலைமை என்றும் பரிபூர்ணனான இறைவனுக்கே எப்போதும் உரியது. ஏனெனில் படைப்பை பற்றி விளக்கும் இடங்களில் எல்லா சாஸ்திரங்களும் இறைவனையே பொருளாக கொண்டு பேசுகின்றன. முக்த புருஷர்களை பற்றிய பேச்சே இல்லை. உலகையாளும் தனித்தலைமை பரம்பொருள் ஒருவருக்கே உரியது. படைப்பை பற்றி கூறும் நூல்களும் பரம்பொருளையே சுட்டுகின்றன. என்றும் பரிபூர்ணன் என்னும் அடைமொழியும் அவருக்கே வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இறைவனை வழிபட்டதன் விளைவாகவே, பரம்பொருளை தேடியதன் பலனாகவே அனிமா முதலான சக்திகள் முக்தர்களுக்கு கிடைத்துள்ளன என்றுதான் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவே முக்த ஜீவர்களுக்கு உலகை ஆளும் தனித்தலைமையில் இடமில்லை என்பது தெளிவாகிறது. அது மட்டுமின்றி முக்த ஜீவர்கள் மனத்தை தங்களிடமே நிறுத்திக் கொள்வதால் அவர்களது எண்ணங்கள் மாற வாய்ப்பு உள்ளது. ஒருவர் படைக்க விரும்பினால் இன்னொருவர் அழிக்க விரும்பக்கூடும். எனவே இத்தகைய விபரீதங்கள் நிகழாதிருக்க எல்லா எண்ணங்களும் ஒரு மகா எண்ணத்திற்கு அடக்கம் என்று கொள்வதே பொருத்தமானது. எனவே முக்த ஜீவர்கள் பரம்பொருளுக்கு அடங்கியவர்களே என்பதை நாம் முடிந்த முடிவாக கொள்ளலாம். அதனால் பிரம்மத்தின் சகுண வடிவத்திடமே நாம் பக்தி கொள்ள முடியும். நிர்குண பிரம்மத்திடம் மனத்தை பதிய வைக்கும் பாதையில் செல்வது மிக கடினமானது. ஆகையால் பக்தி நமது இயல்பிற்கு ஏற்ப இயைந்து இதமாக செல்ல வேண்டும். மனித உணர்வு கலவாத பிரம்மத்தை பற்றிய கருத்தை நாம் கொள்வது சாத்தியமில்லை என்பது உண்மைதான். சிந்தித்து பார்த்தால் நாம் அறிகின்ற அனைத்தை பொறுத்தவரையிலும் கூட இது உண்மையே அல்லவா? அகத்திலும் புறத்திலும் நாம் பெறுகின்ற அனுபவங்கள் மற்றும் நமது கருத்துக்கள், இவற்றை நமக்கு தருகின்ற பொருட்கள் எல்லாம் மனித உணர்வு கலந்ததாகவே இருக்கும் என்ற கருத்தை உலகம் இதுவரை கண்டவர்களுள் மகத்தான மனையியல் ஞானியான கபிலர் நீண்ட காலத்திற்கு முன்பே நிறுவியிருக்கிறார். மனித உடல் முதல் இறைவன் வரையிலும் நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு பொருளும் மனித உணர்வும் இன்னொன்றும் சேர்ந்ததே. அந்த இன்னொன்று எதுவாக இருந்தாலும் சரி, இந்த தவிர்க்க முடியாத கலவையைத்தான் நாம் உண்மை பொருள் என்று பொதுவாக கூறுகிறோம். அது உண்மைதான். மனிதன் தன் மனத்தினால் அறியக்கூடிய பொருட்களின் உண்மை என்பது இப்படித்தான் என்றென்றும் இருக்கவும் செய்யும். எனவே இறைவன் மனித உணர்வு கலந்தவன் என்பதால் அவன் இல்லை என்பது வடிகட்டின முட்டாள்தனம். உண்மை என்ற சொல்லிற்கு பொருள் காண்பதில் எழுந்த கருத்து வேறுபாட்டினால் மேலை நாட்டில் லட்சியவாதிகளும் பிரத்யட்சவாதிகளும் பயங்கரமாக மோதிக்கொண்டனர். அஞ்சத்தகுந்த சொற்போர்கள் நிகழ்ந்தன. முட்டாள்தனமான இந்த கருத்தும் வாய்ச்சொல் வீரம் போன்றதே. உண்மை என்னும் சொல் இதுவரை எதையெல்லாம் குறிப்பிட்டு வந்துள்ளதோ, எதையெல்லாம் பொருளாக கொண்டதோ, அவை அத்தனையையும் தழுவி நிற்பது இறைவன் பற்றிய கருத்தாகும். இந்த உலகிலுள்ள ஒவ்வொரு பொருளும் எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு இறைவனும் உண்மை. பார்க்கப்போனால் உண்மை என்ற சொல் இப்பொழுது கூறப்பட்ட கருத்தை தவிர அதிகமாக வேறு எதையும் குறிக்கவில்லை. இறைவன், அதாவது ஈஸ்வரன் என்பதற்கு நமது தத்துவ விளக்கம் இதுவே. சுவாமி விவேகானந்தர் எழுதிய கட்டுரைகள். இந்த கட்டுரையின் தலைப்பு ஆன்மீக அனுபூதியே பக்தி யோகத்தின் குறிக்கோள். கடவுளை பற்றிய வரட்டு விளக்கங்கள் எல்லாம் ஒரு பக்தனுக்கு மனத்திடத்தை உறுதிப்படுத்த தேவைப்படுகின்றனவே தவிர அதற்கு மேல் அவற்றால் அவனுக்கு எந்த பயனும் இல்லை. ஏனெனில் அவன் செல்கின்ற பாதை அவனை
தெளிவற்றதும் கொந்தளிப்பு மிக்கதுமான ஆராய்ச்சி நிலைகளை கடக்க செய்து வெகு விரைவில் ஆன்மீக அனுபூதி பெறும் நிலைக்கு உயர்த்த தகுதி வாய்ந்ததாக உள்ளது. இறைவனின் திருவருளால் அவன் அந்த உன்னத நிலையை விரைவில் அடைகிறான். அங்கே செருக்கமிக்க வலுவிழந்த ஆராய்ச்சிக்கு இடமில்லை. வெற்று அறிவின் துணையுடன் இருளில் உழன்று கொண்டிருக்கும் அலைச்சல்கள் இல்லை. அங்கே நேரடி அனுபூதியாகிய ஒளியை அவன் தரிசிக்கிறான். அதற்கு பிறகு அவன் ஆராய்வதும் நம்புவதும் நின்று விடுகிறது. அவன் ஏறக்குறைய அனுபவிக்கவே செய்கிறான். அவன் விவாதிப்பதில்லை, உணர்கிறான். இறைவனை காண்பதும் உணர்வதும் இறை இன்பத்தை அனுபவிப்பதும் மற்ற அனைத்தையும் விட உயர்ந்ததல்லவா? ஏன், இது முக்தியை விட உயர்ந்தது என்று கொள்ளும் பக்தர்கள் கூட உள்ளனர். நாம் அடையக்கூடிய மிக பெரும் பயன் இதைவிட வேறு ஏதாவது இருக்க முடியுமா? இதற்கு மாறாக உலகில் சிலர் இருக்கிறார்கள், ஏன் நிறையவே இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு சுகபோகங்களை தருபவையே பயனுள்ளவை என்று உறுதியாக நம்புகிறார்கள். மதமோ கடவுளோ நிலைத்த தன்மையோ ஆன்மாவோ எதுவும் அவர்களுக்கு தேவையில்லை. ஏனெனில் அவை அவனுக்கு பணமோ வாழ்க்கை வசதிகளோ தரவில்லை அல்லவா? புலன்களுக்கு இன்பம் தராத, ஆசைகளை பூர்த்தி செய்யாத எதுவும் அவர்களை பொறுத்தவரை பயனற்றவை. வாழ்க்கைக்கு பயன்படுவது எதுவென்பதை ஒவ்வொருவரும் தங்கள் சுய தேவையை வைத்தே அளவிடுகிறார்கள். வயிறு புடைக்க தின்பது, குடிப்பது, இனப்பெருக்கம் செய்வது, பிறகு செத்து மடிவது, இவற்றிற்கு மேல் உயர முடியாதவர்களுக்கு பயன் என்பதே புலனின்பங்களில் மட்டும்தான். அதைவிட உயர்ந்த ஏதேனும் ஒன்றின் தேவையை கடுகளவாவது இவர்கள் உணர வேண்டுமானால் கூட காலம் காலமாக காத்திருக்க வேண்டும். எத்தனையோ பிறவிகள், எத்தனையோ மறுபிறவிகள் இவர்களுக்கு தேவைப்படும். இதற்கு மாறாக கணப்பொழுதில் மறைந்தொழியும் இந்த உலக வாழ்க்கையை விட அழிவற்ற ஆன்மாவில் நாட்டம் கொள்வது எவ்வளவோ உயர்ந்தது என்பதை அவர்களுக்கு புலனின்பங்கள் அர்த்தமற்றவையாக சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டுக்களாக தெரிபவர்களுக்கு கடவுளும் அவரிடம் பக்தி செய்வதும் தான் மனித வாழ்க்கையின் மிக உயர்ந்த பயனாக, ஒரே பயனாக உள்ளது. நல்ல வேளையாக இத்தகைய ஒரு சிலர் உலகில் தாண்டவமாடுகின்ற இந்த உலகில் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றனர். பக்தி யோகம் நாம் ஏற்கனவே கூறியது போல் தொடக்க நிலையான கௌணி பக்தி என்றும் உயர்ந்த நிலையான பராபக்தி என்றும் இரு வகைப்படும். நாம் முன்னேறி செல்ல பக்தியின் ஆரம்ப காலங்களில் நமக்கு புற உதவிகள் மிகவும் இன்றியமையாதவை. இது ஏன் என்பதை போக போக நாம் பார்க்கலாம். எல்லா மதங்களிலும் காணப்படுகின்ற புராண கதைகளும் சின்னங்களை பயன்படுத்துவதும் இயல்பான வளர்ச்சியே ஆகும். இவை ஆன்மதாகம் கொண்டவர்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு பாதுகாப்பாக அமைந்து அவர்களை இறைநெறியில் செலுத்துகின்றன. பேரளவிற்கு புராண கதைகளும் சடங்குகளும் செழித்து வளர்ந்துள்ள மதங்களில்தான் ஆன்மீக செம்மல்கள் தோன்றியுள்ளனர் என்பது குறிப்பிட வேண்டிய செய்தியாகும். கொள்கை வெறி பிடித்த வறண்ட மதங்கள் எதுவெல்லாம் இன்ப ஊற்றாக திகழும் கவிதை சிறப்புடையதோ, கவின்மிக்கதோ, நுண்மை வாய்ந்ததோ அதையெல்லாம் அடியோடு துடைத்து விடுகின்றன. இறைநெறியில் தளர் நடையிட்டு செல்லும் குழந்தை மனத்திற்கு உறுதிமிக்க பிடிப்பான ஊன்றுகோலாக இருக்கின்ற அனைத்தையும் இந்த மதங்கள் அழைத்து விடுகின்றன. ஆன்மீக மாளிகையின் கூரையை தாங்கி நிற்கும் தூண்களையே உடைத்தெறிய முயல்கின்றன. அறியாமை மிக்கதும் மூட நம்பிக்கைகளை கொண்டதுமான இந்த நெறிகள் ஆன்மீகம் எனப்படும் செடிக்கு உயிரூட்டுவது எதுவோ, வளர்வதற்கு தேவைப்படுகின்ற உரங்களாக இருப்பவை எவையோ அவற்றையெல்லாம் அடியோடு எரிந்து விடுகின்றன. இந்த மதங்களில் கடைசியாக மிஞ்சுவதெல்லாம் வெற்று சொல் ஜாலங்களாலும் ஆரவாரத்தாலும் கட்டப்பட்ட வெறும் கூடு மட்டுமே. சமுதாய குப்பைகளை அகற்றுதல் என்ற சிறு மனமோ, சீர்திருத்தம் என்று கூறுகிறார்களே, அதன் வேகம் சிறிதோ ஒருவேளை அதில் இருக்கலாம், அவ்வளவுதான். இப்படிப்பட்ட மதத்தை பின்பற்றுவோர் அறிந்தோ அறியாமலோ உலகியலில் மூழ்கியவர்களாகவே உள்ளனர். இம்மையிலும் மறுமையிலும் இவர்களின் நோக்கம், எண்ணம் எல்லாம்
வெறும் இன்ப நுகர்ச்சியே. இதுவே அவர்களின் வாழ்க்கையின் முதலும் முடிவுமாக இருக்கிறது. இதுவே இவர்களுக்கு இஷ்டாபூர்த்தம். இவர்கள் கருத்துப்படி தெருவை பெருக்குவது, தோட்டி வேலை செய்வது என்று மனிதனின் சொந்த சுகத்திற்காக வேலை செய்வதே வாழ்க்கையின் எல்லாம் என்றாகிறது. அறியாமையும் விரைத்தனமும் இணைந்த இந்த வினோத கலவையை பின்பற்றுபவர்கள் தங்கள் உண்மை நிலையை வெளிப்படுத்திக் கொண்டு இதுவே இவர்களுக்கு ஏற்றதும் கூட. நாத்திகர்களுடனும் விஷயப்பற்று மிக்கவர்களுடனும் எவ்வளவு விரைவில் சேர்ந்து கொள்வார்களோ அவ்வளவிற்கு உலகிற்கு நன்மை உண்டாகும். வண்டியாக வீண் பேச்சுக்களை பேசுவதை விட, முறையற்ற பாவனைகளை வளர்த்து கொள்வதை விட எள்ளளவு அறநெறியையும் ஆன்மீக சாதனைகளையும் மேற்கொள்வது எவ்வளவோ மேலானது. அறியாமை, கொள்கை வெறி என்னும் குப்பையிலிருந்து ஆன்மீக மேதை ஒரே ஒருவராவது தோன்றியிருக்கிறாரா? காட்டுங்கள் பார்க்கலாம். காட்ட முடியவில்லை என்றால் வாயை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் இதய கதவுகளை நன்றாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையின் ஒளி கிரணங்கள் உள்ளே நுழையட்டும். தாங்கள் எதை பேசுகிறார்களோ அதை முன்னரே உணர்ந்து அனுபவித்த மாமேதைகளான ரிஷிகளின் காலடிகளில் குழந்தைகள் போல் அமர்வோம். அவர்கள் கூறுவதை கருத்துடன் கேட்போம்.